ஒரு படைத்தலைவர், அவருக்கு கீழே 100 போர் வீரர்கள். நிச்சயம் அவர் பிஸியான ஆளா தான் இருந்திருப்பாரு. ஒரு நாள் அவருடைய ஒரு வேலைக்காரனுக்கு சுகவீனம் ஆயிடுச்சு. அவருடைய படை வீரர்ல ஒருத்தர்னா கூட பரவாயில்ல, வேலைக்காரன் தான். பிஸியா இருக்கிறதுல கண்டுக்காம இருக்க வாய்ப்பு இருக்கு. அல்லது நல்ல மனுஷனா இருந்தா லீவ் கொடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு சுகமாகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் செய்தது ஆச்சரியமானது. அந்த படைத்தலைவருக்கு இயேசுவின் மீது விசுவாசம் இருந்தது. இயேசுவிடம் உதவி கேட்க விரும்பினாரு. நல்லது, அதுக்கு அவருடைய வேற வேலையாட்களே அனுப்பியிருக்கலாம். ஆனா அவரே நேர்ல போய் இயேசுவை சந்தித்து விண்ணப்பம் பண்ணினாரு. இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு சுகம் கொடுத்தாரு. பவுல் சொல்றாரு, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். படைத்தலைவருக்கு விசுவாசம் இருந்தது, அந்த வேலைக்காரன் மேல அன்பு இருந்தது. அந்த அன்பினால இயேசுவிடம் போய் பிரேயர் பண்ணுகிற செய்கை இருந்தது. அதன் பலன் இயேசு அற்புத சுகத்தை கொடுத்தாரு. பிறருக்காக ஜெபிப்பது, உதவி செய்வது போன்ற நம்முடைய செய்கை எல்லாம் அன்பினால் செய்யப்படுதா? அதுல விசுவாசம் வெளிப்படுதா? சிந்திப்போம். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும்.